Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் சாப்டரில் நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் ஆல்ரெடி பிரெயின் பார்த்துட்டோம். அடுத்த பார்ட் ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டோட நமக்கு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் கம்ப்ளீட் ஆகிடும். ஸ்பைனல் கார்டுங்கிறது என்ன? பிரெயினோட டார்சல் சைட் பின்னாடி மெடுல்லா ஆப்ளங்கேட்டா இருக்கும். மெடுல்லா ஆப்ளங்கேட்டா. இந்த மெடுல்லா ஆப்ளங்கேட்டாவோட எக்ஸ்டென்ஷன் தான் ஸ்பைனல் கார்டு. ஓகேங்களா? இந்த ஸ்பைனல் கார்டு எது வழியாக அப்படியே எமர்ஜ் ஆகி வருது அப்படின்னா ஒரு ஓப்பனிங் ஃபோராமன் மேக்னம் அப்படிங்கிற ஓப்பனிங் வழியாக தான் அந்த ஸ்பைனல் கார்டு எமர்ஜ் ஆகி வருது. ஓகே, இப்போது இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா மேல்க்கும் ஃபீமேலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆண்களுக்கு 45 சென்டிமீட்டர் லாங் இருக்குது, பெண்களுக்கு 42 இருக்கும். சில புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 43 சென்டிமீட்டர்னு கொடுத்துருப்பாங்க. 42 ஆர் 43 சென்டிமீட்டர் லாங் இன் ஃபீமேல். எனிவே ஆண்களோட கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கு ஸ்லைட்லி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே, லொக்கேஷன் அப்படின்னு பார்க்கும்போது வெர்டிபிரல் காலம்னா என்னென்னா, இப்போ இந்த மார்க்கர் இருக்குது. இந்த மார்க்கரில் வந்து இந்த ரைட்டிங் பார்ட் உள்ளே இருக்குது இல்லையா, இந்த ஒயிட் கலரில் வெளியில் இருக்கக்கூடியது வெர்டிபிரல் காலம் ஆர் வெர்டிபிரல் கெனால். அதுக்குள்ளே இந்த எழுதுகிற பார்ட் உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பெண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய ரீஃபில் மாதிரி இருக்கிறது ஸ்பைனல் கார்டு. ஸோ ஸ்பைனல் கார்டு எதுக்குள்ளே இருக்குது? வெர்டிபிரல் காலம் ஆர் வெர்டிபிரல் கெனால் ஆர் நியூரல் கெனால்னு சொல்லுவோம். அப்போது வெர்டிபிரல் காலம்ங்கிறது போன்ஸ்னால் ஆனது. வெர்டிபிரல் கெனால், வெர்டிபிரல் காலம், நியூரல் கெனால் எல்லாம் ஒன்று தான். அது ஒரு போன்னால் ஆனது. அப்போ அந்த போன்ஸ் என்ன பண்ணுது? ஸ்பைனல் கார்டை ப்ரொடெக்ட் பண்ணுது. அப்போது லொக்கேஷன் என்ன? வெர்டிபிரல் காலம். அதில் இருக்கக்கூடிய வெர்டிபிரல் போன்ஸ் வந்து ஸ்பைனல் கார்டை ப்ரொடெக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லை, ஸ்பைனல் கார்டை மெனிஞ்சஸும் ப்ரொடெக்ட் பண்ணுது. மெனிஞ்சஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், பிரெயினில் இருக்கிறது. பிரெயினோட ப்ரொடெக்ஷனும் மெனிஞ்சஸ் தான். சேம் 3 லேயர்ஸ் இங்கே ஸ்பைனல் கார்டையும் ப்ரொடெக்ட் பண்ணுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்பைனல் கார்டுன்னு வச்சுங்களேன். கொஞ்சமாக அப்படி வரைகிறேன். திஸ் இஸ் ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டை ஒட்டிக்கிட்டே இருக்கிறது இன்னர் பார்ட் ப்ரொடெக்ஷன். நமக்கு தெரியும் இன்னர் ப்ரொடெக்ஷன் யார்? பயாமேட்டர். நெக்ஸ்ட்டு பயாமேட்டருக்கு அடுத்து வர்றது ஒரு சின்ன கேப் வருது, அதில் செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் இருக்கும். அண்ட் அடுத்த லேயர் வரும் இல்லையா, இந்த லேயருக்கு பேர் அராக்னாய்டு மேட்டர் ஆர் அராக்னாய்டு. நெக்ஸ்ட்டு நமக்கு டியூராமேன் வராரு. ஸோ இந்த டியூராமேன் வந்து நமக்கு டியூராமேட்டர். ஸோ டியூராமேட்டர் தான் ஸ்ட்ராங்கர் அண்ட் டியூரபிள் ஒரு ப்ரொடெக்ஷன். இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன தெரியுங்களா? பிரெயினோட மெனிஞ்சஸ்க்கும் ஸ்பைனல் கார்டோட மெனிஞ்சஸ்க்கும் இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் வருது. டியூராமேட்டருக்கு மேலே, அதாவது அவுட்டரில் போன்ஸ் வந்துடும். என்ன போன்ஸ்? வெர்டிபிரல் போன் வந்துடும். இதான் ப்ரொடெக்ஷன். வெர்டிபிரல் கெனால் ஆர் வெர்டிபிரல் காலம்ல இருக்கக்கூடிய போன்ஸ் வந்துடும். இந்த போன்ஸுக்கும் டியூராமேட்டருக்கும் இடையில இருக்க ஸ்பேஸ்க்கு பேர் எபிடியூரல் ஸ்பேஸ். டியூராமேட்டருக்கு அவுட் சைடில் இருக்கிறதுனால எபிடியூரல் ஸ்பேஸில் என்ன இருக்குது? கொஷின் கேட்பாங்க. எபிடியூரல் ஸ்பேஸுங்கிறது டியூராமேட்டருக்கும் வெர்டிபிரல் போனுக்கும் இடையில இருக்க ஸ்பேஸு. அதில் என்ன இருக்குது அப்படின்னா அடிப்போஸ் டிஷ்யூங்கிறது நத்திங் பட் ஃபேட், கொழுப்பு. அண்ட் பிளட் வெசல்ஸும் இருக்கும். ஸோ பிளட் வெசல்ஸ் மோஸ்ட்லி அடிப்போஸ் டிஷ்யூ ஆர் ஃபேட். எங்கே அடிப்போஸ் டிஷ்யூ இல்லைன்னா அது அடிப்போஸ்னாலே ஃபேட் தான். ஃபேட் இருக்கோ அங்கே வந்து அது ஷாக்கில் இருந்து அங்கே உள்ளே இருக்கக்கூடிய எந்த ஒரு பார்ட்டாக இருந்தாலும் ப்ரொடெக்ட் பண்ணும். அப்போது டியூராமேட்டருக்கு மேலே பிட்வீன் வெர்டிபிரல் போன் அண்ட் டியூராமேட்டர் எபிடியூரல் ஸ்பேஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. பிரெயினில் கிடையாது, ஸ்பைனல் கார்டில் இருக்குது எக்ஸ்ட்ரா. மற்ற மூணும் காமன் டு பிரெயின் ஆஸ் வெல் அஸ் ஸ்பைனல் கார்டு. ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது பயாமேட்டர், அராக்னாய்டு, டியூராமேட்டர். பயாமேட்டர் அராக்னாய்டுக்கு கீழே இருக்கிறதுனால சப் அராக்னாய்டு ஸ்பேஸ்மோ அங்கே செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் இருக்குது. அராக்னாய்டு டியூராமேட்டருக்கு இடையில இருக்கிறது சப் டியூரல் ஸ்பேஸ், அங்கே சீரஸ் ஃப்ளூயிட் இருக்குது. தென் டியூராமேட்டருக்கு வெளியில் நமக்கு ஸ்கல் இருக்கும், பிரெயினாக இருந்தால். அதே ஸ்பைனல் கார்டில் டியூராமேட்டருக்கு வெளியில் எபிடியூரல் ஸ்பேஸ் இருக்குது. இந்த எபிடியூரல் ஸ்பேஸில் அடிப்போஸ் ஆர் ஃபேட் இருக்குது. அது வந்து உள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஷாக்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸ்பைனல் கார்டு முதற்கொண்டு எல்லாத்தையும் ஷாக்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ ப்ரொடெக்ஷன் பண்ணுறது யார்? வெர்டிபிரல் கெனால் ஆர் வெர்டிபிரல் காலம்ல இருக்க போன்ஸ் அண்ட் மெனிஞ்சஸில் எபிடியூரல் ஸ்பேஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் எபிடியூரல் ஸ்பேஸ் இஸ் filled with
அடிப்போஸ் டிஷ்யூ. நெக்ஸ்ட் ஸ்பைனல் கார்டு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஃபர்ஸ்ட் செர்விக்கல் வெர்டிப்ரே அட்லஸ்னு பேர். ஃபர்ஸ்ட் செர்விக்கல் வெர்டிப்ரேல ஸ்டார்ட் ஆகிறது இந்த இடுப்புக்கிட்ட. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லும்பார் வெர்டிப்ரே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். எம்ப்ரியோனல் டெவலப்மெண்ட் அப்போ கருவில் ஸ்பைனல் கார்டும் வெர்டிப்ரல் காலமும் சேம் லென்த் இருக்குமா. அதே குழந்தை பிறந்ததுக்கப்புறம் 4-5 வயசுக்கு அப்புறம் வெர்டிப்ரல் காலம் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? வேகமாக வளரும். ஸ்பைனல் கார்டு வளராது, ஸ்லோவாக வளரும். வெர்டிப்ரல் காலம் ஸ்பைனல் கார்டை விட வேகமாக வளர்றதுனால ஸ்பைனல் கார்டு குட்டியாக போயிடும். வெர்டிப்ரல் காலம் லாங்கராக வந்துடும். வெர்டிப்ரல் காலமை விட ஸ்பைனல் கார்டு ஷார்ட்டாக இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லும்பார் வெர்டிப்ரே வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் ஆகுது. இது கொஷின் கேட்பாங்க. L1 அப்படின்னு சொல்லுவாங்க லும்பார், ஃபஸ்ட் லும்பார் வெர்டிப்ரேவை. இது வந்து C1 அப்படிம்பாங்க. ஸோ C1லேருந்து L1 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு ஸ்பைனல் கார்டு. நெக்ஸ்ட், ஸ்பைனல் கார்டு இஸ் டிவைடட் இன்டூ 31 செக்மெண்ட்ஸ். இந்த 31 செக்மெண்ட்ஸில் செர்விக்கலில் 8 செக்மெண்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலி செர்விக்கல் போன்ஸ் 7, பட் செர்விக்கல் ரீஜனில் இருக்கக்கூடிய ஸ்பைனல் அந்த நர்வ்ஸ் வந்து 8. ஓகேங்களா? thoracic 12, lumbar 5, sacral 5, coccyx 1. அப்போ டோட்டலாக 31 செக்மெண்ட்ஸ் நமக்கு ஸ்பைனல் கார்டில் இருக்குது. இந்த ஸ்பைனல் கார்டோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள், டயாமீட்டர் வந்து ஈவனாக இருக்காது. இந்த செர்விக்கல் ரீஜனில் ஒரு ஸ்வெல்லிங் இருக்குது. அப்போ டயாமீட்டர் ஈவன் கிடையாது. இங்கே டயாமீட்டர் ஜாஸ்தியாக இருக்கும், இங்கே கம்மியாக இருக்கும். அதே மாதிரி லும்பார் ரீஜனில் ஒரு ஸ்வெல்லிங் இருக்குது. செர்விக்கல் ரீஜனில் இருக்க ஸ்வெல்லிங்க்கு பேர் செர்விக்கல் ஸ்வெல்லிங், லும்பார் ரீஜனில் இருக்க ஸ்வெல்லிங்க்கு பேர் லும்பார் ஸ்வெல்லிங். அவ்வளோதான். அப்போ டயாமீட்டர் ஈவனாக இருக்காது. டயாமீட்டர்னா அந்த குறுக்களவுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது. இப்போ லும்பார் ரீஜனில் இந்த ஷார்ப்பாக ஒரு கோனிக்கல் அந்த எண்டு, இந்த எண்டு ஷார்ப் எண்டு, இந்த எண்டு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேர் கோனஸ் மெடுல்லாரிஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இந்த கோனஸ் மெடுல்லாரிஸ்க்கு அப்புறம் ஒரு லைன் மாதிரி இப்படி வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதை வேணால் நான் இப்போ ப்ளூவில் வரைஞ்சி காமிக்கிறேன். இந்த பிளாக்ல இந்த டிப்புக்கு பேர் கோனஸ் மெடுல்லாரிஸ். இதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆகி வரும் இந்த மாதிரி. அதுக்கு பேர் ஃபைலம் டெர்மினேல். ஃபைலம் டெர்மினேல் இஸ் நான் நெர்வஸ் பார்ட். அப்போ நெர்வஸ் ரீஜன் இங்கே கிடையாது. இங்கேருந்து நெர்வஸ் ஃபார்ம் ஆகாது, ஆரிஜின் ஆகாது. ஓகேங்களா? இப்போது இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இந்த இடத்துல ஒரு பேர் சொல்கிறாங்க காடா ஈக்வினா. காடானா என்ன அர்த்தம்? வால், டெய்லு. ஈக்வினானா என்ன அர்த்தம்? குதிரைவால், ஹார்ஸ் டெய்ல் அப்படின்னு இதுக்கு பேர் சொல்கிறாங்க. பார்க்கறதுக்கு அப்படி இல்லையே சார் அப்படின்னா, இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன அப்படிங்கிறத. இதெல்லாம் நான் ரப் பண்ணிக்கலாம். இது கோனஸ் மெடுல்லாரிஸ், இந்த நேம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ காடா ஈக்வினா ரீஜனை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது நமக்கு ஸ்பைனல் கார்டு இந்த மாதிரி இருக்குது. ஸ்பைனல் கார்டில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிப்ரல் காலமில் இருக்கக்கூடிய போன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம 2 டைமென்ஷனில் வரைகிறோம். இது ஆக்சுவலி ரவுண்டாக இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கு. இதுக்குள்ளே ஸ்பைனல் கார்டு இருக்குது, ரவுண்டாக சுற்றிக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஒரு ஃபிங்கர் ஒரு போன்னா அடுத்த போன் அப்படியே ரிங் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போது ஸ்பைனல் நர்வ்ஸ் இருக்குல்ல, அது எப்படி வருது? நர்வ் ஃபைபர்ஸ் எப்படி வரும்னா இந்த மாதிரி ஒரு போனுக்கும் இன்னொரு போனுக்கும் இடையில இந்த மாதிரி இமர்ஜ் ஆகி வரும். ஓகேங்களா? இந்த போன்ஸ் வெர்டிப்ரல் காலமில் இருக்க போன்ஸ் வழியாக அப்படியே அந்த 2 போனுக்கு இடையில இருக்க கேப் வழியாக அப்படியே இமர்ஜ் ஆகி வருது. அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது? ஸ்பைனல் கார்டில் இருக்கக்கூடிய அந்த வெர்டிப்ரல் காலமில் இருக்கக்கூடிய போன் இருக்குது. இதோட போன் முடியுதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கேருந்து நர்வ் இப்படி இமர்ஜ் ஆகி வருது. ஓகேயா? இந்த மாதிரி நர்வ் வருது, இமர்ஜ் ஆகி வருது. ஓகே, இதுக்கு அடுத்த ரீஜன்லலாம் நர்வ் வராது. இந்த ப்ளூ லைன்லேருந்து நர்வ் இமர்ஜ் ஆகாது. இந்த கோனஸ் மெடுல்லாரிஸ் அப்படிங்கிற இந்த ரீஜன்லேருந்து நர்வு இப்படி போயிட்டுருக்கும். இதே மாதிரி ஆரிஜின் ஆகிறது கோனஸ் மெடுல்லாரிஸ்லேருந்து தான். இந்த ப்ளூ லைன்லேருந்து ஆரிஜின் ஆகலை. இந்த மாதிரி போயிட்டுருக்கிறதுனால இதுக்கு பேர் பார்க்குறதுக்கு குதிரைவால் மாதிரி இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் காடா ஈக்வினா. காடானா டெய்ல், ஈக்வினா அப்படின்னா ஹார்ஸ் டெய்ல் அப்படின்னு பேர் வச்சாங்க. பார்க்குறதுக்கு குதிரைவால் மாதிரி இருக்குது. ஆனால் நர்வ் இமர்ஜ் ஆகிறது காடஸ் மெடுல்லாரிஸ் ரீஜன்லேருந்து தான், வேறு இடத்துலேருந்து கிடையாது. கோனஸ் மெடுல்லாரிஸ் ரீஜன்லேருந்து தான் நர்வ் இமர்ஜ் ஆகுது. இந்த ப்ளூ கலரில் ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம்ல, ஃபைலம் டெர்மினேல், அதுலேருந்து நர்வ் இமர்ஜ் ஆகாததுனால அதை வந்து நான் நர்வஸ் பார்ட் அப்படிமோ. அது சும்மா உங்களை வந்து கோஆர்டினேட் பண்ணுது.
இந்த கோனஸ் மெடுலாரிஸ் ரீஜனில் இருந்து வரக்கூடிய நர்வ்ஸை அது இமர்ஜ் ஆகிற நர்வை வந்து கோஆர்டினேட் பண்ணுது. கரெக்டாக எந்தெந்த ரீஜனுக்கு ரெஸ்பெக்டிவ் ரீஜனுக்கு அனுப்புறதுக்கு கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு அந்த ஃபைலம் டெர்மினல் ஹெல்ப் பண்ணுது. இந்த ஃபைனல் டெர்மினல் வந்து காக்சிக்ஸ் ரீஜன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். அவ்வளோதான். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் வி ஷுட் நோ அபவுட் ஸ்பைனல் கார்டு. இப்போ ஸ்பைனல் கார்டை கிராஸ் செக்ஷன் பண்ணி பார்த்தோம்னா இந்த கிரே மேட்டர், ஒயிட் மேட்டர் இதெல்லாம் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, கிராஸ் செக்ஷனில் என்னென்ன பார்ட் இருக்குது, அதை இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போது நம்ம டிஎஸ் ஆஃப் ஸ்பைனல் கார்டு பார்க்குறோம், ட்ரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் ஆஃப் ஸ்பைனல் கார்டு. நமக்கு எப்போவுமே ஒயிட் மேட்டர், கிரே மேட்டர்னு படிப்போம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு வந்தாலே பிரெயினில் கிரே மேட்டர் அவுட் சைட், கிரே மேட்டர் அவுட் சைட், ஒயிட் மேட்டர் இன்சைட். பட் ஸ்பைனல் கார்டில் அப்படியே உல்ட்டா, ஒயிட் மேட்டர் அவுட் சைட், கிரே மேட்டர் இன்சைட். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒயிட் மேட்டர் அவுட் சைட், ஒயிட் மேட்டர் அவுட் சைட். இந்த டாட்டாக வச்சுருக்கோம்ல, இது கிரே மேட்டர், கிரே மேட்டர் இன்சைட். சார் ஒயிட் மேட்டர்னா என்ன, கிரே மேட்டர்னா என்ன, அதுவே எங்களுக்கு தெரியலையே அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நியூரான் வரைகிறீங்கன்னு வச்சுங்களேன், சும்மா சிம்பிளாக நான் வரைகிறேன். ஸோ இந்த மாதிரி நியூரான் வரைகிறோம். இங்கே பாருங்கள், இது மைலினேட்டட் ஆக்சான், ஆக்சானில் மைலினேட்டட் ஷீத் இருக்குது. ஓகேங்களா? இதை வந்து என்ன சொல்வீங்க, செல் பாடி. இங்கே மைலினேட்டட் ஷீத் இருக்குது இல்லையா? ஸ்பைனல் கார்டுக்கு இன்னொரு பேர் என்ன, மைலான். மைலான் ஸ்பைனல் கார்டோட இன்னொரு நேம் மைலான், டோன்ட் ஃபர்கெட். ஸோ இந்த மாதிரி இருக்குது. செல் பாடி எல்லாம் கம்பைன்ட் ஆகி ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணும். அது கிரே கலரில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் கிரே மேட்டர்னு வச்சுட்டாங்க. இந்த ஆக்சான் மைலினேட்டட் ஷீத் இருக்குது இல்லையா, அந்த நர்வ் ஃபைபர்னு சொல்லுவோம். இந்த மைலினேட்டட் ஷீத் எல்லாம் கம்பைண்ட் ஆகி ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணும். அது ஒப்பேக்காக இருக்கும். ஒப்பேக்னா லைட்டு புக முடியாது, ஒயிட் கலரில் இருக்கும். அதனால் அதை வந்து ஒயிட் மேட்டர் அப்படிங்கிறோம். ஸோ ஒயிட் மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் மைலினேட்டட் ஷீத், நர்வ் ஃபைபர்ஸ். கிரே மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் செல் பாடி. இதில் ஸ்பைனல் கார்டில் கிரே மேட்டர் இன்சைட், ஒயிட் மேட்டர் அவுட் சைட். பிரெயினில் ஒயிட் மேட்டர் இன்சைட், கிரே மேட்டர் அவுட் சைட். டோன்ட் ஃபர்கெட். ஓகே, இப்போது இந்த கிரே மேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே இங்கே ரெண்டு ஹார்ன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர், கொம்பு மாதிரி ஹார்ன் ஷேப்டு இருக்கா. இது டார்சல் சைட். சார் டார்சல்னா என்ன, வென்ட்ரல்னா என்ன அப்படின்னு கேட்பீங்க. உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல, வென்ட்ரல் சைடு, முதுகு பகுதி பின்னாடி இருக்குல்ல, டார்சல் சைடு. டார்சல் பின்னாடி தானே இருக்குது, போஸ்டீரியர். வென்ட்ரல் முன்னாடி இருக்கிறதுனால ஆன்டீரியர். ஸோ டார்சல் போஸ்டீரியர் சேம், வென்ட்ரல் ஆன்டீரியர் சேம். வென்ட்ரல் சைடில் ஆன்டீரியர் சைடில் ஐ இருக்குது, டார்சல் சைட் பின்னந்தலை, போஸ்டீரியர் சைட் பின்னாடி இருக்குது. டோன்ட் ஃபர்கெட். அப்போ டார்சல் சைட் மேலே நம்ம பின்னாடி வரைஞ்சிருக்கோம், வென்ட்ரல் சைட் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது கீழே இருக்குது. ஓகேங்களா? பாருங்கள், டார்சல் சைடில் இருக்கக்கூடிய ஹார்ன், ரெண்டு ஹார்ன் டார்சல் ஹார்ன்னு சொல்கிறோம். இந்த ரெண்டுக்கும் இடையில லேட்ரல் சைடில் இருக்கிறது, சைடில் இருக்கிறதுனால லேட்ரல் ஹார்ன் ரெண்டு இருக்குது. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. நெக்ஸ்ட்டு வென்ட்ரல் ஹார்ன் ரெண்டு இருக்குது, முன்னாடி வந்துடும். ஓகேங்களா? ஸோ டார்சல் ஹார்ன், லேட்ரல் ஹார்ன், வென்ட்ரல் ஹார்ன், டார்சல் ஹார்ன், லேட்ரல் ஹார்ன், வென்ட்ரல் ஹார்ன். 1 2 3. இந்த சைடு 3, இந்த சைடு 3, 6 இருக்குது மொத்தம். ஓகே, இதில் கிரே மேட்டரில் நடுவில் பாருங்கள், நடுவில் ஒரு சென்ட்ரலில் ஒரு வாட்டர் இருக்குது. அதுக்கு பேர் சென்ட்ரல் கெனால். இந்த சென்ட்ரல் கெனலை நல்லா ஜூம் பண்ணி பார்த்தோன்னா உள்ளே வந்து நல்ல டாலராக இருக்கக்கூடிய எபிதீலியல் செல்ஸ் இருக்கும். இந்த எபிதீலியல் செல்ஸ் எப்படி இருக்கும்னா ப்ரஷ் பார்டர் செல்ஸோடு இருக்கும். ப்ரஷ் பார்டர் செல்ஸ்னால் என்ன அர்த்தம், சிலியேட்டட் எபிதீலியல் செல்லாக இருக்கும். சிலியாவோட இந்த மாதிரி சிலியேட்டட் எபிதீலியல் செல் இங்கே இருக்குது. இந்த சிலியேட்டட் எபிதீலியல் செல் இந்த சென்ட்ரல் கெனாலில் உள்ளே இருக்குது இல்லையா, இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா எபிடைமா. ஓகே, எபிடைமா செல்ஸ். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் மேட்டர் அவுட் சைடு இருக்குது, கிரே மேட்டர் இன்சைடு இருக்கா. இதில் மேலே ஃபிஷர்னு சொல்லுவோம். கீழே ஒரு ஃபிஷர், மேலே ஒரு ஃபிஷர். மேலே இருக்க ஃபிஷர் எப்படி இருக்குது, கொஞ்சம் குட்டியாக இருக்குது, போஸ்டீரியர் ஃபிஷர் ஆர் டார்சல் ஃபிஷர். கீழே இருக்க ஃபிஷர் என்ன இருக்குது, டீப்பாக இருக்குது, உள்ளே ஆழமாக போயிருக்கு. அது ஆன்டீரியர் ஃபிஷர் ஆர் வென்ட்ரல் ஃபிஷர் அப்படிம்பாங்க. ஃபிஷர்னாலே உள்ளே போயிருக்கு அப்படின்னு அர்த்தம், ஒரு குழி மாதிரி. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ இருக்குது. இந்த கனெக்டிவ் டிஷ்யூ வந்து ஒரு மெம்பரேனஸ் கனெக்டிவ் டிஷ்யூ மீடியன் ரீஜனில் ரெண்டுக்கும் இடையில ஃபார்ம் பண்ணுது. அதுக்கு பேர் போஸ்டீரியர். மீடியன்னா நடுவில்னு அர்த்தம். செப்டம், கிராஸ் வாலை ஃபார்ம் பண்ணுது. தீஸ் ஆல் ஆர் த திங்ஸ் வி ஷுட் நோ அபவுட் ஸ்பைனல் கார்டு டிஎஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வென்ட்ரல் ரூட் இந்த எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கு பாருங்கள், இந்த கிரே மேட்டர். இங்கே டார்சல் ரூட், மேலே இருந்தால் டார்சல் ரூட், கீழே இருந்தால் வென்ட்ரல் ரூட். இந்த ரீஜனில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எப்பிண்டிமா, இது வந்து எப்பிண்டிமா. ஓகேங்களா?
எபின்டிமா. எபின்டிமா அப்படிங்கிறது இந்த எபித்தீலியல் செல், சிலியேட்டட் எபித்தீலியல் செல் சென்ட்ரல் கெனாலில் இருக்கிறத பேர் எபின்டிமா அப்படிம்போம். ஸோ இந்த ரீஜன் எபின்டிமா, எபின்டிமா செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்பைனல் கார்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்தாச்சு. ஸ்பைனல் கார்டு எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் நெக்ஸ்ட் பார்ட்டில் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க், ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் இதெல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம். ரிஃப்ளெக்ஸ்னால் என்ன? யோசிக்காமல் செயல்படுறது தான் ரிஃப்ளெக்ஸ் அப்படிம்போம். காலில் முள் குத்திருச்சு, கையை கொண்டு போய் அதை பிடுங்கி எறின்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டோம். காலில் முள் குத்துனோன்னு டக்குன்னு கை போய் அதை பிடுங்கி எரிஞ்சிடும். அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு பூச்சி வந்துச்சுன்னு டக்குன்னு தட்டி விட்ருவோம். ஐயோ ஒரு பூச்சி இருக்குது, அந்த பூச்சி கடிக்கிறதுக்குள்ளே அதை தட்டி விடணும்னு யோசித்து செயல்பட மாட்டோம், டக்குன்னு தள்ளி விடுறது. இதெல்லாம் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். கண்ணுக்கு நேராக ஏதோ ஒன்று உள்ளே வருது, டக்குன்னு கண்ணு மூடிக்குவோம் இல்லையா, ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ஸோ அதுதான் ஸ்பைனல் கார்டோட ஃபங்க்ஷன். அதை பற்றி டீட்டெயிலாக நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனில் ஸ்பைனல் கார்டு பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.